ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி கசின்ஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபி பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் இதில் 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு 7-8 சின்ன வெங்காயம், நான் ரொம்ப சின்ன பச்சை மிளகாய் அதனால தான் 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் தட்டி போடணும்னு அவசியம் இல்லை, முழுசாக கூட போட்டால் மிக்சியில் நம்ம இதை பேஸ்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் முழுசாக போட்டு கூட இதில் வதக்கிக்கலாம். 2 துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு போட்டு வதக்கினீங்கன்னா சரியாக இருக்கும். அதை தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு கைப்பிடி புதினா இலை, ஒரு கைப்பிடி மல்லி இலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட் தான் நம்ம பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும் பிரியாணி. அவ்வளோதான், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி சேர்க்க வேண்டாம், சேர்க்காம நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிக்கோங்க. இதில் நான் ஒரு 1.5 கப் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் அரிசியை ஊற வச்சுருங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு சின்ன டீஸ்பூன், அதனால தான் நான் கூட கொஞ்சம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆயில் ஹீட் ஆனதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம அதில் பட்டை கிராம்புலாம் போட வேண்டாம், ஏன்னா அதை நம்ம அரைக்கும் போதே பேஸ்ட்டில் ஆட் பண்ணிட்டோம். இதில் நான் ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். டோட்டலாகவே நான் ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்திருந்தேன். அதில் பாதியை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணும்போது அப்புறம் சேர்த்துட்டேன் வதக்கி. மீதி பாதி தக்காளி தான் இப்போ நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நமக்கு தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும், ஏன்னா நம்ம இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுவோம். தக்காளி சேர்த்து வதங்கினதும் இதில் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு சின்ன டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா அது ஒரு சின்ன டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட் ஃப்ரை பண்ணால் போதும். இதில் நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து வதக்கணும் இல்லையா, அந்த பேஸ்ட் இதே இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. பேஸ்ட் நல்லா வதக்குனது இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன்.
தயிர் சேர்த்து நல்லா இன்னொரு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். மஷ்ரூமை சேர்த்துட்டு அதிகமாக வதக்கக்கூடாது. நம்ம அப்படி வதக்குறப்ப மஷ்ரூம் வந்து சைஸ் ரொம்ப சுருங்கிடும் வதங்கிட்டுனா. ஸோ மஷ்ரூமை சேர்த்துட்டு ஒரு 2 பரட்டு பரட்டினா போதும். ஒரு 10-20 செகண்ட் லைட்டாக பரட்டி விட்டாலே போதும். இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 200 கிராம் மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப சின்ன பீஸாகவும் கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். மஷ்ரூமை சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன் ரைட்டாக. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும். நான் இன்னைக்கு 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ 2.25 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்த்துட்டு மூடி வைங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இதில் அரிசி சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் விசில்லாம் போடுறதில்ல, தம் மாதிரி தான் போட போகிறோம். ஒரு 12 மினிட்ஸ் வைங்க, உங்களுக்கு சரியாக வரும். ஒரு 12 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 15-20 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு நல்ல உதிரியாகவே நல்லாயிருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகி நான் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், மஷ்ரூம் நல்லா முழுசாக உங்களுக்கு சைஸும் பார்க்க நல்லாவே பெருசாக இருக்கும். சாதமும் நல்ல உதிரியாக இருக்குது. சாதம் உடையாத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கே பார்க்க தெரியும் மஷ்ரூம் பீஸ் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூம் பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெசிபி பார்த்துருப்பீங்க, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.